மிதுன ராசிக்கு ரெண்டு ஈவனாக இருக்கும், வெற்றியும் தாமதமும் சரியாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்கு வேண்டாம். புதன் நீச்சமாக இருக்கார். இப்போ அந்த கிரகம் மாறும்போது புதன் நீச்சம். அப்போ அவங்க ஜனன காலத்தில் புதன் வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ தசாபதி நல்லா இருந்துருச்சுன்னா மிதுன ராசிக்கும் அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவு. என்ன காரணம், லாபாதிபதி வந்து உட்காந்துருக்காரு இல்லையா அங்கே. அப்போ ஒரு லாபாதிபதி அங்கே வந்து உட்காந்துருக்க, நம்ம வீட்டுக்கு எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது. அப்போ புதன் வீட்டுக்கு தான் செவ்வாய் வந்திருக்காரு. 2 பேரும் பகை கிரகம் தான். ஆனால் இவர் லாபாதிபதி, அவர் ராசியாதிபதி. அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்கார். 2 பேர் கேந்திரத்தில் இருக்காங்க. 1க்கு 10, 4க்கு செவ்வாய். மிதனத்துக்கு 10ல் புதன் இருக்கார், அதுக்கு 4ல் செவ்வாய் இருக்கார். இவர் புதனோட நின்ன வீட்டுக்கு தராதிபதி. மிதுன ராசிக்கு லாபாதிபதி. அதனால் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இது லாபகரமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் 1 முறைக்கு 2 முறை யோசிக்கணும். ஒன்று, இந்த மிதுன ராசி உபயராசி. இந்த உபயராசிகள் என்ன செய்யணும்னா, நான் முதலியே சொல்லியிருக்கேன், மிதுனம், கன்னி, தரிசு, மீனனான உபயராசி. அது சரராசிக்கிட்ட போய் மோதக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, சரிசமமாக வீட்டில் இருக்கிற பெரிய கல்யாணம் ஆனவராக இருந்தால் மனைவியோட உட்காந்து மனைவியும் கணவனும் கலந்து ஆலோசித்து அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு எந்த காரியத்தையும் செஞ்சால் தோல்வி வராது.